முந்தியெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல ஏதாவது தப்பு செஞ்சாலோ, அல்லாட்டி வீட்டு பாடம் செய்யாம வந்தாலோ, தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க. இந்த தோப்புக்கரணம் போடுறதால எங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இது ஒரு யோகாசனம் என்று தெரியாமலேயே இத நாங்க முந்தி செஞ்சுட்டு இருந்தோம். இந்த தோப்புக்கரணம் போடுறதால எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப தான் நீங்க முதலா இந்த சேனல பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க எங்கெல்லாம் பிள்ளையார பார்த்தாலும் 3 முறை தலையில குட்டி தோப்புக்கரணம் போடுவோம். யாருமே இப்ப அந்த தோப்புக்கரணத்த சரியா செய்யறதில்ல. தோப்புக்கரணம் மாதிரி ஏதோ ஒரு பாவனை ஒண்ட செய்துட்டு அவசரமா கிளம்பி போயிடுறாங்க. இந்த தோப்புக்கரணம் போடும்போது எங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். இத சரியா செய்யக்குள்ள எங்களுடைய மூளை தூண்டப்பட்டு உடம்பு ஒரு சுறுசுறுப்பான நிலையை அடையும். இப்படிப்பட்ட இந்த தோப்புக்கரணத்த நாங்க எப்படி சரியா செய்யறதுன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். முதலில நிமிர்ந்து நிக்க வேணும். இந்த நிலையில நின்று கொண்டு கால்களை தோளின் அளவுக்கு விரித்து வைத்துக் கொள்ள வேணும். இப்படி நின்று கொண்டு இடது கையால வலது காதையும் வலது கையால இடது காதையும் பிடிக்க வேணும். வடிவா கவனிச்சு கொள்ள வேணும். இடது கையால வலது காதையும் வலது கையால இடது காதையும் பிடிக்க வேணும். இந்த நிலையில இடது கைக்கு மேல வலது கை இருக்க வேணும். இப்படி இருக்கேக்க கட்டை விரல் காதின் முன்பகுதியிலையும் ஆள்காட்டி விரல் காதின் பின்பகுதியிலும் இருக்கக்கூடியவாறு பார்த்து கொள்ள வேணும். இப்ப தலையை நேரா வச்சுக்கொண்டு மூச்சை உள்ளிழுத்தவாறு முதுகுத்தண்ட வளைக்காம உங்களால எந்த அளவுக்கு கீழே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சை உள்ளிழுத்தவாறு போக வேணும். மீண்டும் மேல் நோக்கி எழும்பும் போது மூச்சை வெளியில விட வேணும். இந்த மாதிரி பயிற்சியை நீங்க தொடர்ந்து 5 நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம். இப்படி செய்யக்க முதுகுத்தண்டு வடத்துல அதாவது மூலாதாரத்துல சக்தி உருவாக்கம் பெற்று அது எங்களுக்கு நிறைந்த பலன்களை வழங்கும். தோப்புக்கரணம் போடேக்க 2 வகையான உறுப்புகள் முதலில் தூண்டப்படுகிறது. நாங்க காது மடல்களை பிடிச்சு இழுக்கல எங்களுடைய முழு உடம்பினுடைய நரம்புகளுமே தூண்டப்பட்டு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியான நிலை கிடைக்கின்றது. இவற்றை விட நாங்க இருந்து எழும்பும் போது எங்களுடைய கால் பகுதியில் உள்ள சோலியஸ் என்ற தசைப்பகுதி தூண்டப்படுவதால எங்களோட உடல் முழுவதுக்குமே இரத்த ஓட்டம் சீராக்கப்படும். இந்த இதயத்தினுடைய தசைகள் போலத்தான் இந்த தசைகள் இயங்குகின்றது. இதனால தான் இதை நாங்கள் 2வது இதயம் என்று சொல்லியும் அழைக்கின்றோம். இவ்வாறான தோப்புக்கரணத்தை நாங்க தொடர்ந்து செய்து கொண்டு வரைக்கல எங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பார்ப்போம். முதல்ல எங்களுடைய உடலினுடைய நரம்புகள் அனைத்துமே தூண்டப்பட்டு எங்களுடைய உடல் ஒரு புத்துணர்வான நிலையை அடையும். 2வது மூளையினுடைய நரம்புகள் தூண்டப்பட்டு எங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும். 3வது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் குறைவடையும். 4வது எப்போதும் நாங்க மனச்சோர்வு இல்லாம சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலினை இந்த தோப்புக்கரணம் வழங்குகின்றது. 5வது நாங்க தொடர்ந்து இந்த தோப்புக்கரண பயிற்சி செய்து கொண்டு வரைக்க உடல் மிகுந்த வலுவுடையதாக மாறும். இவ்வாறான நிறைந்த நன்மைகளுடைய தோப்புக்கரணத்தை நாங்க மறந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனையே பல்வேறு ஆய்வுகளுக்குட்படுத்தி இதன் நன்மைகளை இனம் கண்ட மேலைத்தேயர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதனை சூப்பர் பிரெயின் யோகா என்ற பெயரில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்களும் இந்த தோப்புக்கரணத்தை மறக்காம சரியான முறையில் செய்து அதன் மூலமான பலன்களை பெற்றுக்கொள்ள வேணும். மீண்டும் இன்னும் ஒரு உடல்நலம் தொடர்பான காணொளியில் சந்திப்போம். நன்றி.